இன்றைக்கி நம்ம என்ன பண்ணுறோன்னா இயற்கையை பற்றி தான் பேச போகிறோம். இயற்கைனா என்ன? இயற்கைனா என்னன்னு சொல்லுங்கள் பார்ப்போம். இயற்கைனா அழகழகான மரங்கள், செடிகள், கொடிகள், அவ்வளோ வேணாம், மலைகள், கொடிகள், அழகான சின்ன புற்கள் நினச்சிடாதீங்க, புல்வெளிகள் புக்கில் தான் படிச்சிருக்கேன். புல்வெளிகள் நெசத்துல எல்லாம் பார்த்தது கிடையாது. ஆனால் இந்த மாதிரி கொடுத்து வச்சிருக்கிறது யாருக்கும் கிடையாது. கிராமத்தில் இருக்கிறவங்க மாதிரி யாருக்குமே இருக்காது. சிட்டியில் இருக்கவங்க என்ன தெரியுமா, அந்த சிட்டியில் எதுக்கிட்ட இருக்கிறோம், பார்க்குறக்கு தான் வீடு பெருசாக இருக்குது, சரி சிட்டிலேயே இருக்கலாம் அப்படின்னு நினைக்க முடியாது. நம்ம கிராமத்தில் இருக்கிறது தான் ஒரு சுகமான வாழ்க்கை. நம்ம எப்பயுமே என்றைக்குமே சிட்டியில் வாழணும்னு நினச்சதே கிடையாது. நான் கிராமத்தில் இருக்கணும். ஆனால் பிஎம் மட்டும் பேடுவேன் நல்லா. இவன் நல்லா பேசுவேன். இந்த வீடு கட்டுறான், வீடை பாருங்கள், எத்தனை அருவா வேறு எடுத்துக்கிட்டான், கையில் அன்றைக்கி கொட்டிக்கிட்டான், அதை வச்சுக்கிட்டு எப்படி பண்ணுறான் பாரு. நல்லா பெரிய வீடாதையும் கட்டுறேன் போல் பாருங்கள். செம்மையாக இருக்குல்ல, சூப்பர் மீனிங்காக இருக்குது. நானும் மம்மி, அண்ணா காட்டில், அப்புறம் உங்கள் தாத்தா, கிழவி, அவங்ககிட்ட அவங்க சித்தப்பா, நடப்பா எல்லாருமே இருக்கோம். அக்கா வீட்டில் இருக்காங்க, அப்பா வேலைக்கு போயிருக்காங்க, சித்தி ஊருக்கு, கோபி ஊருக்கு, இதெல்லாம் இங்கே தான் இருக்கோம். நாங்கள் மீதி எல்லாம் இங்கே தான் இருக்கோம். இதை தவிர பாருங்கள் எவ்வளோ அழகான இந்த செடியை பற்ற வச்சோம்னா பிடிச்சிரும். காஞ்சிச்சுன்னா இந்த மாதிரி உங்களுக்குலாம் ஏதாச்சும் ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு பூங்காவோ கடல் அலைகளோ பார்க்க போகிறீங்கள, சும்மா இந்த கிராமத்தெல்லாம் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு உங்களுக்கே தெரியும். அந்த மாதிரி அல்ல, நாங்களாம் கிராமத்துலேயே இருக்கணும்னு தான் நினைப்போம். சிட்டிக்கு போகணுன்னு நினச்சிருக்கேன், ஆனாலும் அவ்வளோத்துக்கு போகணுன்னு நினைக்க மாட்டேன். எனக்கு கிராமத்தில் இருந்தால் ஒரு சுகம். அதுவும் இந்த காடு மேடு மலைகள் இதெல்லாம் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். எனக்குலாம் மலைக்கு போனால் வா அப்படின்னு நம்ம வீட்டை பார்க்குறப்ப எவ்வளோ அழகாக இருக்கும் தெரியுமா, எனக்கு ரொம்ப பிடிக்கும். இவன் கிறுக்கு மாதிரி பண்ணும், உனக்கு காமிக்கிறேன் பாருங்கள். அது மூஞ்சியை பக்கத்தில் செதறுதுங்க. மூஞ்சியை பாருங்க எப்படி பண்ணியிருக்கான், வீடை பாருங்கள் செம்மையாக கட்டிக்கிட்டு இருக்கான். புயல் வந்துச்சுன்னா பறந்துட்டு போயிடும். இதில் தான் தங்குவேன் டெய்லி. என் மேலே வீட்டுக்குள்ள